வணக்கம், இது உங்கள் சீரியல் பாயிண்ட் தமிழ். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் ஓப்பனிங் சீன்லேயே மயில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு போயிட்டு சரவணன் கிட்ட பேசுகிறா. மாமா மாமான்னு கூப்பிட்றா. இவன் இது அவளாக இருக்காது, நம்ம மன பிரம்கியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் நிற்கிறான். திவா மாமா மாமான்னு அழுதுகிட்டே கூப்பிட்டதும் திரும்பி பார்த்து கோவத்தில் வந்து கடுப்பில் கண்ணாமண்ணான்னு கத்திக்கிட்டு இருப்பான். சுற்றி இருக்கிற ஆட்கள் ஃபுல்லாக கூட்டம் கூடி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் மாமா இதுக்கு ஏன் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டீங்க அப்படி எப்படின்னு அவன்கிட்ட கேட்பான். அவன் நான் ஒன்று நீ இது வரைக்கும் என் குடும்பத்தை கெடுத்தது போதான்னு இனிமேலும் கெடுக்கணுமா, இன்னும் என்னென்ன போய் சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு கண்ணா பெண்ணான்னு காற்று மூச்சுன்னு அவட்ட கத்திட்டு இருப்பான். அதுக்குள்ளே பாண்டியன் வந்துடுவான். பாண்டியன் நீ அம்மா இங்கே வந்து நீ கிளம்புன்னு சொல்லுவான். சரவணன் எகிரிட்டே இருக்கும்போது சரவணன் மேலே கோவப்பட்டு கத்தி அவனை அமைதியாக இருக்க சொல்லுவான். மயில் நான் ஏமாமா என் ஜாமான் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விட்டீங்க, நான் உங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னது. இல்லைம்மா நீ கிளம்பு, பொம்பளை பிள்ளையே இப்படி நான் ரோட்டில் வச்சு ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு பார்க்குறேன், அதனால் நீ கிளம்பிடுன்னு சொல்லி ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவை வர சொல்லி இவன் கிளப்பி விடுவான். மயில் அழுதுகிட்டே சரவணனை திரும்பி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே வண்டியில் ஏறுவான். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா. சரவணன் அதை எதையுமே காதில் வாங்காமல் அவட்ட கத்திகிட்டே இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே கட் பண்ணி எங்கே ஓப்பன் பண்ணனா கோமதியை ராஜி அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் அவங்க பிறந்த வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி பயந்து போகிறா. ராஜி தைரியமாக வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே கூட்டிகிட்டு போனதும் அங்கே ஃபேமிலியாக எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. ராஜி அப்பத்தா அப்படின்னு கூப்பிட்டதும் எல்லோரும் திரும்பி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் தவிர மற்ற எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஷாக்கிங்கில் இருக்காங்க. பழனி வந்து வாக்கா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி உள்ளவான்னு கூப்பிட்றான். அப்பத்தாவும் ரொம்ப இல்லை தன்னோட மகா வீட்டுக்கு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே உடனே அடுத்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவ கூப்பிட்றா சாப்பிட வாங்கினேன் என் வீட்டுக்கு, என் கையால் நான் உங்களுக்கு சமைச்சு போடணும்னு நினைக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னை காப்பாற்றினதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே சக்திவேல் கண்ணா புண்ணாங்க காற்று மூத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் எங்கள் சொத்துக்கு பங்குக்கு வந்துடுவாளோன்னு அவனுக்கு ஒரு கடுப்பு. அதனால கத்தி கூப்பாடு போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படிமா. உடனே ராஜி நான் தான் அத்தையே கூட்டிகிட்டு வந்தேன், ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க, சித்தப்பா இப்படி பேசுகிறாங்கல்ல, நீங்களாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி அவள் அப்பாவை பார்த்து கேட்பான். என்ன பேச சொல்கிறா, அவளை வெளியே போக சொல்லு, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நாங்கள் இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்லி அவனும் பேசிடுவான். ஒன்று கோமதியை அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு நான் வந்தது தப்பு தான், உங்கள் மனசு மாறி இருக்கும்னு நினச்சேன், நான் வந்தது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருப்பாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல் சீரியல் பாயிண்ட் தமிழ். தேங்க்யூ, பாய்.